பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடியே வந்து உட்காந்துருக்கே, நல்லாவா இருக்கு? என்ன மாப்பிள்ள இது? யாருகிட்ட என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பாருங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஏதோ எங்க மாமாக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இங்க வந்து தங்கியிருக்காரு. உங்கள மாதிரி வருஷக்கணக்கா டேரா அடிக்கிற ஆளுக்கு இத பத்தி பேசுற தகுதி கிடையாது. என்னம்மா, என்ன ஓவரா பேசுற? என்ன நான் ஓவரா பேசுறேனா? நீங்க பேசுறதுக்கு நான் பேசுறது கம்மிதான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இதுக்கு மேல பேசுறீங்க மரியாதை கேட்டுடும் சொல்லிட்டேன். உங்க இடத்துல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்னா கேளுமா. பின்ன என்ன மாமா, இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு. நீங்க என்னைக்காவது ஒரு வம்புக்கு போயிருக்கீங்களா? இவருக்கு எதுக்கு மாமா இந்த கெடுதல் புத்தி? அவர் குணம் உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இது பாருமா போஸ், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை நீங்க நேத்துக்கா பேசுறாரு, அவர் சுபாவம் அப்படி. மாப்பிள்ளை நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. மாமா, நீங்க சொல்றதுக்காக போறேன். இன்னைக்கு ஏதோ ரிலாக்ஸா இருக்கேன். விஜய், நான் கொஞ்சம் லீலாவோட வரையும் போயிட்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனை